Hi friends, welcome to Condensed channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் ஃபட்ஜ். அதாவது ஹோம்மேட் சாக்லேட் ஃபட்ஜ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். This is nothing but mixing of chocolates, milk and milk sugars and nuts. இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் ஹெர்ஷீஸோட டார்க் சாக்லேட் சுகர்லெஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் உங்களுக்கு கிடைக்குதோ அது வாங்கிக்கலாம். இது கூட கண்டென்ஸ்டு மில்க், இந்த ஃபட்ஜோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். நம்ம வந்து இதில் பட்டரு, மில்க்கு, க்ரீம் இதெல்லாம் சேர்க்கறது தான். ஸோ இங்கே வந்து நான் கண்டென்ஸ்ட் மில்க்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட நட்ஸ், நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் க்ரஷ்டு வால்நட்டும் எடுத்திருக்கேன். டோட்டலி 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு சாக்லேட் ஃபட்ஜ் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க் சாக்லேட்ஸை நம்ம மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று மைக்ரோவேவில் நம்ம மெல்ட் பண்ணலாம். மைக்ரோவேவ் இல்லாதவங்க இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட், அதாவது அடியில் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறப்போ நமக்கு மேலே வேறொரு பவுலில் இந்த சாக்லேட் பீசஸை போட்டு அது மேலே வைக்க போகிறோம். அந்த கீழேருந்து வர மேலே உள்ள சாக்லேட்ஸை வந்து மெல்ட் பண்ணிடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், குயிக் ப்ராசஸும் கூட. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த பவுல் நம்ம மேலே வச்சா போதும். நம்ம கைகள் வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். சூடு தாங்குற பாத்திரமா வைங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே தண்ணி எவ்வளோ கொதிக்குது பாருங்கள். நான் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நம்ம இது கூட கண்டென்ஸ் மில்க் சேர்க்கணும், நட்ஸ் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் லிக்விட் ஆக்கிடலாம். ஏன்னா இமீடியட்டாக திக் ஆகும், அதனால கொஞ்சம் நல்லா லிக்விடாகவே மாற்றிருங்க. பாருங்கள், நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுல் நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்போ நல்லா லிக்விட் ஆகும். இதுக்கப்புறமா இனியொரு மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். மைக்ரோவேவ் பவுலில் ஒரு 25 செகண்ட்ஸ் வந்து இது நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு அதிகமாக வேண்டாம், தேவை இருந்தால் கூட அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி ஆஃப் சாக்லேட்க்கு 25 செகண்ட்ஸ் இஸ் இனஃப். இப்போ பாருங்கள், எடுத்துட்டேன் வெளியே. பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக ஒரு சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், பிகாஸ் சாக்லேட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு 2 பவுலில் நீங்கள் இப்படி பண்ணுறப்போ. இப்போ எல்லாமே ஒன்றா கலந்துடலாம். இது கூட நம்ம கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துடலாம். கண்டென்ஸ் மில்க்கும் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பவுலில், நல்லா திக் பவுலில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம கிட்ஸை இந்த சாக்லேட் மேக்கிங்கில் இன்வால்வ் பண்ணலாம், அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வாங்க. பாருங்கள், இப்போது நட்ஸ் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு திக் ஆகும். திக் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் ஹீட் பண்ணலாம் மைக்ரோவேவில். அதுக்கப்புறமா ஒரு நல்ல பவுலில் மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எல்லாமே கொஞ்சம் குயிக் ப்ராசஸாக செய்யணும், இல்லைனா நீங்கள் திருப்பி நீங்கள் சாக்லேட்டை ஹீட் பண்ணுற மாதிரியே ஆகும்.
இதை வந்து சர்ஃபேஸ் ஈவன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 1 hour வைக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் 2 hours வைக்கலாம். பொறுமை இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வைங்க. இமீடியட்டாக வேணும்னு நினச்சா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இதை நம்ம 2 hours அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த ஃபட்ஜை வெளியே எடுத்துட்டேன். இப்படி நீங்கள் பட்டர் பேப்பர் வைக்கிறப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக விட்டு வந்துடுச்சு சாக்லேட்டை விட்டு. ஒரு எம்மியான ரெசிபி குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். நட்ஸ், கண்டென்ஸ்ட் மில்க், டார்க் சாக்லேட்ஸ் இதெல்லாம் கலந்து தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஒரு எம்மியான ரெசிபி. நீங்கள் உங்கள் கிட்ஸோட பர்த்டேக்கு இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போது உங்களுக்கு எந்தெந்த சைஸஸில் ஸ்லைசஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. எம்மியான ஃபட்ஜ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.